நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் கிருபையும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, இந்நாளிலேயும் நாம் சிந்திக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வார்த்தை சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பாருங்கள், யாரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். யாருக்காக? தமக்காக. பாருங்கள், அப்படி என்றால் அவருக்காக தெரிந்து கொள்ளும் பொழுது உலகத்துக்கு அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார். உலக வழிபாடுகளிலே சிக்கிக்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். அவர் நம்மை உலகத்தரமான எல்லா காரியங்களிலிருந்தும் காத்து அவருடைய அழைப்பிலே என்றென்றைக்கும் நாம் நிலை நிற்க வேண்டும் என்பதற்காக நமக்காக விசுவாசத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் பரிசுத்த ஆவியானவராலே தர வல்லவராயிருக்கிற தேவன் தான் இவர். இவரிடத்தில் ஒருவருக்கு பக்தி உண்டு என்று இவர் அறிந்தால் என்ன செய்கிறார் தெரியுமா? எப்படியும் தம்முடைய குமாரனுடைய வழிகளை அவர்களுக்கு தெரிவிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லி தருகிறது, பிதா ஒருவனை அழைத்து கொள்ளாவிட்டால் அவர் குமாரனிடத்தில் வரான் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. பிதா இழுத்து கொள்ளாவிட்டால், பிதா ஒருவனை முதலாவதாக இழுத்து கொள்ளுகிறார். இழுத்து கொண்ட பிற்பாடு அந்த நபரை குமாரனிடத்திலே ஒப்புவிக்கிறார். குமாரன் அந்த ஆடு எங்கேயும் சிதறி போகாதபடிக்கு, காணாமற் போனாலும் தேடுகிற குமாரனாய் இருக்கிறார். தேடி வருகிற மேய்ப்பனாய் இருக்கிறார். ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் கொடுத்து பூரண சர்க்குணம் உள்ளவர்களாய் மாறத்தக்கதாக எல்லா விதத்திலையும் நம்மை பிள்ளைகளை போல மாற்றுகிறவராயும் இருக்கிறார். நாமும் அவருக்கு பிள்ளைகள் என்று அழைக்கப்படத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தருளியும் இருக்கிறார். இங்கேயும் கூட இந்நாளிலே நாம் பார்க்க போகிற நபர் எப்படி ஒரு தேவ பக்தனாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறார் என்பதை தான் இந்நாளிலே நாம் பார்க்க போகிறோம். தேவ பக்தி என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு ஜனத்திற்கும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே அநேக ஜாதிகள் இருக்கலாம், அநேக மதங்கள் இருக்கலாம், பாஷைக்காரர்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவனை உண்மையாய் தேடுகிற அனைவருக்கும் கர்த்தர் தென்படுவார். தேவனை உண்மையாய் தேடுகிற, அதாவது தவறான வழிகளில் நடவாமல் பயபக்தி உள்ளவர்களாக சரியான வழியில நடக்க வேண்டும் என்று பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள், தேவனையே சார்ந்து அவரையே நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றும் அவரை ஒரு நாளும் மறுதலியாமலும் இவரை குறித்து கேள்விப்பட்டு எப்படியாவது இவரை நான் கண்டடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற அனைவருக்கும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இங்கேயும் நாம் கொர்நேலியுனுடைய வாழ்க்கையிலே எப்படி அவர் தேவனை கண்டடைந்தார் என்றும் இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தார் என்றும் விசுவாசித்த பிற்பாடு எப்படி புத்திர சுவிகாரத்தின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பிள்ளையாக மாறினார் என்பதை குறித்தும் தான் இந்நாளிலேயும் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை அனைவரையும் இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்கள், தேவ பக்தி உள்ள ஒருவன் என்ன செய்கிறார்? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாயும் இருக்கிறார். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவராயும் இருக்கிறார். பாருங்கள், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? வேற உலகத்தரமான காரியங்களுக்குள்ளே அவர் போகிறதில்லை. எப்பொழுதும் தேவனையே சார்ந்து அவரையே நம்பி அவரிடத்திலே தன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இவர் எனக்கு பதில் செய்வார் என்பதை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறவர்.
3வது வசனத்திலே, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. பாருங்கள், தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு நடக்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். தேவனுடைய தூதன் அவருக்கு பிரத்யட்சமாய் தரிசனத்தை கொடுக்கிறார். கொடுத்த உடனே என்ன கேட்கிறார்? கொர்நேலியுவே என்று அழைக்கிறார். அழைத்த உடனே அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதி வந்தெட்டி இருக்கிறது என்றார். பாருங்கள், அப்படி என்றால் அவர் யாரை நோக்கிதான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்? எந்த தேவனை பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்? அதே அதிகாரத்துல 35வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன். எவருக்கு பயந்திருந்து? ஒரே கடவுளாகிய மெய்யாகிய தேவனாகிய எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவராகிய சர்வ வல்லமையுள்ள இந்த தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ, அவர் யாராயிருந்தாலும் சரி, அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று பேதுரு இந்த இடத்திலே சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. பேதுரு கொர்நேலியுவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம்தான் இது. நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்களே என்று பேதுரு சொல்லுகிறார். அப்படி என்றால் கொர்நேலியு எந்த தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார்? மெய்யான தேவனை நோக்கிதான் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார். பாருங்கள், அப்பொழுது நீ, 5வது வசனம், 10வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அப்பொழுது நீ இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. அதாவது கொர்நேலியுக்கு தரிசனம் கொடுத்த தூதன் சொல்லுகிற காரியம் என்ன? நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி அங்கே பேதுரு என்னப்படும் ஒருவர் இருக்கிறார், அவரை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். அவன் தோல் பதன் இடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். பாருங்கள், தேவ பக்தியுடைய மனுஷனாயிருந்த கொர்நேலியுவுக்கு தேவன் தம்முடைய தூதனாலே ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தூதன் என்ன சொல்லுகிறார்? நீ ரட்சிப்படையத்தக்கதாக உனக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நீ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய ஜெபம் எல்லாமே தேவனிடத்தில் எட்டி இருக்கிறது. ஆதலால் தேவன் இன்னைக்கு உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறவராகிய பேதுருவை வர சொல்லு என்று அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். அழைத்து கொண்டு வந்தீர்களானால் அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கேட்பீர்கள். கேட்கும் பொழுது அவர்கள் உனக்கு இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தருவார் என்பதை குறித்து சொல்லுகிறார்கள். இங்கே நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். அதாவது கொர்நேலியு பேதுரு வந்த பிற்பாடு பேதுருவினிடத்துல சொல்லுகிற காரியம் தான். ஒரு தூதன் எனக்கு பிரத்யட்சமாய் வந்தார். அந்த தூதன் எனக்கு சொன்னது என்னன்னா, நீயும் உன் வீட்டாரும், கொர்நேலியுவே, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை. அப்போ தேவ பக்தி உள்ள இந்த கொர்நேலியு ரட்சிக்கப்படத்தக்கதாக என்ன செய்திருக்கணுமா? பேதுரு என்னும் ஒருவரை வீட்டுக்கு அழைப்பி அவர் உனக்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் சொன்னதாகவும் அறிவிக்கிறார். இப்படி அந்த தூதன் சொன்ன வார்த்தைக்கு கொர்நேலியு கீழ்ப்படிந்து என்ன செய்கிறார்? 2 பேரை பேதுரு இருந்த இடத்திற்கு போக சொல்லி அவரை அழைத்து கொண்டு வருவதற்கு அனுப்பியிருக்கிறார். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். கொர்நேலியுவுக்கு இந்த தரிசனம் இந்த இடத்துல நடக்கும் பொழுது அங்க பேதுருவுக்கு இன்னொரு தரிசனம் தேவன் காண்பிக்கிறார். அது என்ன? அவன் மிகுந்த பசி அடைய
இணைந்து சாப்பிட மனதா இருந்தால் யாரு? பேதுரு. அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, பேதுரு இங்கே ஞான திருஷ்டி அடைகிறான். அதுல என்ன நடக்கிறது? வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய தூப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகள் இருக்கிறதாகவும் கண்டான். யூதர்களுக்கு அல்லது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பாடிலே கட்டுப்பாடு இருக்கிறது. எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று. புறஜாதியான் யூதர்கள் என்ற பாகுபாடு இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய ஜனமாய் இருந்தார்கள். எல்லாமே இவர்களுக்கு தான் கிடைத்திருந்தது. புறஜாதியானுக்கு யாதொரு நன்மையும் போகக்கூடாத காலமாக தான் அந்நாட்களிலே இருந்தது. ஏனென்றால் தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனமாக தான் யூதர்கள் இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு இவர்களுடைய அவிசுவாசத்தினாலேயும் இவர்களுடைய கடின இருதயத்தினாலேயும் தான் புறஜாதியாருக்கு ரட்சிப்பு வந்தது. புறஜாதியாருடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தரே ஆச்சரியப்பட்டு பிரமித்து நின்ற காரியங்கள் எல்லாம் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த காரியம் பேதுருவுக்கு வருகிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லா காரியத்தையும் சாப்பிட்டு விட முடியாது. அப்போ பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அல்லாமலும் பேதுருவே எழுந்திருந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தவுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலமும் புசித்ததில்லை என்றான். தேவனே அது காண்பித்த பிறகும் பேதுரு என்ன சொல்லுகிறார்? நான் அசுத்தமானது ஒன்றையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. 15வது வசனத்திலே, அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. ஏன்னா கொர்நேலியு அங்கிருந்து ஆட்களை அனுப்பி இருக்கிறார். இந்த ஒரு ஞான திருஷ்டி பேதுரு அடையவில்லை என்றால் ஒரு நாளும் கொர்நேலியு அழைப்பித்த அந்த அழைப்புக்கு பேதுரு போயிருக்கவே மாட்டார். ஏன்னா தீட்டாக எண்ணிக்கொண்டிருந்த நாட்கள் அது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக ஒரு நாளும் எண்ணாதே. இப்போ ஒரு காரியம் நடக்க போகிறது. கொர்நேலியு என்னும் புறஜாதியானுக்கு ரட்சிப்பு போக வேண்டியது இருக்கிறது. ஆதலால் நீ சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் இந்த காரியம் நடக்கிறது. பாருங்கள் 17வது வசனத்திலே, அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், என்ன சந்தேகம் இருந்திருக்கும்? இது தேவனிடத்திலிருந்து வந்த ஞான திருஷ்டிதானா அல்லது இது வேற ஒரு காரியமா இருக்கிறதா என்பதை குறித்து பேதுரு சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு எப்படி எல்லாம் காரியங்கள் கர்த்தர் வாய்க்கை பண்ணுகிறார் என்று பாருங்கள். நாமும் எனக்கு அன்பானவர்களே, நாமும் அன்பாய் பக்தியுடனே அவரை தேடுவோமே ஆகில் கர்த்தர் நமக்கு தரிசனங்களை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி ஏற்ற வார்த்தைகளை, அதாவது ரட்சிப்பு அடையத்தக்கதான ஏற்ற வார்த்தைகளை ஊழியக்காரனுடைய வாயிலே வைக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, 2000 வருஷமாக இன்னும் கிறிஸ்தவர்கள் ஆவியானவர் என்றொன்று உண்டு என்பது கூட தெரியாமல், ஆவியானவராலே தான் நமக்கு வசனத்தின் ஆழங்களும் சத்தியங்களும் புரியும் என்பது கூட அறியாமல், ஆவியானவரை வரவேற்காமல், ஆவியானவரை பெற்றுக்கொள்ள எப்படியோ ஏனோ தானோ என்று சட்ட திட்டங்களுக்கும் பாரம்பரிய பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து எப்படியோ போய்விடுகிறார்கள். அப்படியல்ல எனக்கு அன்பானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் என்னும் தேற்றரவாளன் நமக்கு வர வேண்டும். ஹீஸ் எ ஹெல்பர். அவர் நமக்கு ஹெல்ப்பராக இருக்கிறார். எந்த காரியத்துல நாம் கர்த்தருக்குள்ள போவதற்காக நமக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளவு காரியமும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார் என்பதுதான். ஏனென்றால் அனுப்பப்படாவிட்டால் பிரசங்கிக்கிறவர்கள் ஒரு நாளும் வர முடியாது. பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் நாம் ஒரு நாளும் கேள்விப்பட முடியாது. கேள்விப்படாவிட்டால் நமக்கு என்ன வராது? விசுவாசம் வரவே செய்யாது. விசுவாசம்
மாற்றம் வந்தால்தான் நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண முடியும், தொழுது கொள்ள முடியும். தேவனை நோக்கி ரட்சிப்புக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். ரட்சிப்பு வந்த பிற்பாடு அவருடைய சம்பன்னம், அதாவது அவருடைய அந்த ரிச்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வந்த பிற்பாடுதான், புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நமக்கு அருளப்பட்ட பிற்பாடுதான் நாம் அவருக்கு பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை தான் நாமும் அடைந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பேதுரு அவரிடத்திலே வருகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 25வது வசனம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். பாருங்கள், பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை அந்த தரிசனம் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? புறஜாதியாருக்கு ரட்சிப்பு போக வேண்டியதா இருக்கிறது. நான் வந்திருக்கிறது அனைவருக்கும் ஜீவன் கொடுப்பதற்காக தான். எல்லாரும் எனக்கு பிள்ளைகள் தான். அவர்கள் எல்லாருக்காகவும் தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை உணர்த்தத்தக்கதாக எந்த மனுஷனையும், எந்த ஜாதியானையும், எந்த மதத்தில் உள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, எந்த பாஷைக்காரராய் இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறான். அப்பொழுது கொர்நேலியு தனக்கு நடந்த எல்லா காரியத்தையும் பேதுருவுக்கு விவரித்து சொல்லுகிறார். பேதுருவுக்கு விவரித்து சொன்ன உடனே பேதுரு என்ன சொல்லுகிறார்? 37வது வசனத்திலே, யோவான் ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நாம் அறிந்து கொள்ள முதலாவது காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணதுனாலதான் உலகத்துக்கு வந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். இயேசுவானவரோடு கூட யார் இருந்தார்? தேவன் கூடவே இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. பேதுரு அடுத்ததாக கொர்நேலியுவிடத்துல சொல்லுகிற காரியம், யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரே மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அடுத்ததாக இந்த காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்தார் என்பதை நாம் ரட்சிப்படைய விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாக 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். 3வது நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை நாங்கள் கண்டோம் என்றும் சாட்சி சொல்லுகிறார். பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார் என்று பேதுரு சொல்லுகிறார். 41வது வசனம், ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இப்ப பேதுரு சொல்லுகிற காரியம் என்னெல்லாம் அவர் சொல்லணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று அறிவிக்க வேண்டும். இந்த குமாரன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை அறிவிக்க வேண்டும். மரித்த பிற்பாடு 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருந்தார் என்பதும் அறிவிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி, அதாவது எல்லா அதிகாரமும் இப்போ குமாரனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் கர்த்தராகிய இயேசு
இயேசு கிறிஸ்து இன்னாருதான், அவர்தான் தேவனோடு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வந்தவர் என்பதை குறித்து சாட்சியாக ஒப்புவிக்கவும் பிரசங்கிக்கவும் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிறார். இதுதான் சுவிசேஷம். நாமும் இந்த ஜனத்தார் அனைவரிடத்திலையும் நாம் சொல்ல வேண்டிய காரியம் இதுதான். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனுக்கு எல்லாரும் ஒரு போலதான். அவருடைய சிருஷ்டி அவருக்கு முக்கியமானது. இவர் ஒரே தேவனாய் இருக்கிறார். இவர் இந்தந்த காரியங்கள் எல்லாம், பாவம் என்பது ஒரு தடையாக இருந்த பொழுது அந்த பாவத்தை நீக்கி தேவனோடு சமாதானம் உண்டாகத்தக்கதாக அந்த திரசீலை இரண்டாக கிழித்து அந்த சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்பதை ஒவ்வொரு ஜனத்திற்கும் சொல்ல வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இதுல தப்பென்று சொல்வீர்களானால் எங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் வெளிச்சமாக தான் இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். குமாரனாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரவே முடியாது. இவருதான் அந்த ஏணியாக இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கும் எட்டுகிற ஒரு ஏணி. இந்த ஏணியின் வழியாக தான் ஒருவன் பரலோகத்திற்கு ஏறி போக முடியும். நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக சொல்லுகிறார். ஒரு காரியமும் அவர் சொல்லும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே என்ற சத்தம் போட்டு சொல்லுகிற காரியத்தை நாம் வேதத்திலே காண்கிறோம். இப்படி அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அடுத்ததாக 43வது வசனத்திலே அவரை விசுவாசிக்கிறேன். இப்படி தேவனாலே அனுப்பப்பட்ட இந்த கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்கள், ரட்சிப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை கேட்ட உடனே, அதுவும் விசுவாசத்தினால் காத்திருந்து தேவ பக்தியும் தேவ பயமும் உடையவர்களாக காத்து கொண்டிருந்த அனைவர் மேலும், புறஜாதியார் அனைவர் மேலும் என்ன இறங்கிட்டு? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்தசேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்கள், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதுதான் ரட்சிப்படையத்தக்கதான வேத வார்த்தை. இந்த வார்த்தைகளை குறித்து நாம் அனைவரோடும் சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. முதலாவது நமக்கு தேவ பக்தி வேண்டும். தேவனுக்கு பயப்பட்டு வாழுகிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். அப்படி இருப்போமே ஆகில் எவ்விதத்திலாகிலும், எத்தனை தரிசனங்களை கொண்டாகிலும், எத்தனை சொப்பனங்களை கொண்டாகிலும் சரி, கர்த்தர் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை தரும்படியாக தூதர்களை அனுப்புவார், ஊழியக்காரர்களை நம்மிடத்திலே அனுப்புவார். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோமே ஆகில் புத்திரர்களும் புத்திரிகளாயும் நாம் மாறிவிடுகிறோம். மாறின நாம் உலகத்துக்கு வெளிச்சமும் பூமிக்கு உப்புமாய் இருந்து எல்லாவரிடத்திலையும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவர்களாகவும் இருப்போம். இப்படிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மதம் மாற்றுவதற்காக அல்ல, மனம் மாறுதல் தேவை. மனதிலே உண்மையான பக்தி இருக்கிற எந்த ஜனத்தையும் சரி கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இவ்விதமாக எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொண்டு, சத்திய தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கும் பொழுது யாரும் கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்காக அல்ல, தேவனிடத்தில் அன்பாய் இருப்பதற்காகவும் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்காகவும், எப்படி தேவ பக்தனாய் இருந்த கொர்நேலியுனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்பதையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தான் இந்த பிரசங்கம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாமும் கூட தேவனை அறியாதவர்களுக்கு இந்த காரியத்தை நாம் சொல்லலாம், சந்தோஷத்தோட சொல்லலாம். தேவனுக்கு ஒரு பட்சபாதமும் இல்லை. எந்த ஜனத்தில் இருக்கிறவர்களானாலும் சரி, அவர்கள் தேவனை குறித்து அறிய
வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆதலால் தான் இந்த கடமையை செய்கிறோம். அல்லாமல் இந்த எல்லா இடத்திலையும் காண்றது போல நீங்க வாங்க வாங்க நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்களாங்க கிறிஸ்தவளாங்க அப்படி கிடையாது. தேவனை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க வாங்க. கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்ல, மதம் மாற்றுவதற்காக அல்ல என்பதை உணர்த்தத்தக்கதாக இந்த பிரசங்கத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக சுவிசேஷத்தை எங்கும் கூற நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எனக்கு அன்பும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் தெய்வமே. இந்நாளிலேயும் எங்களை இவ்விதமாய் ஆசீர்வதித்து கொர்நேலியுனுடைய வீட்டிலே எப்படி நீங்க ரட்சிப்பை கொடுத்தீர் என்பது ஆண்டவரை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். அப்ப நாங்களும் ஆண்டவரை தெய்வ பக்தி உள்ளவர்களாக இன்னும் உம்மை குறித்து அறிய, இன்னும் உம்முடைய காரியங்களை ஆண்டவரே அப்பா கூடுதலாக அறிந்து கொண்டு வரத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு கர்த்தாவே உம்மை குறித்து சொல்லவும் ஆண்டவரை உம்மை குறித்து சொல்லி அவர்களும் உம்மை அறியத்தக்கதான அந்த கிருபையும் எங்களுக்கு நீங்க தருவீராக. நீங்க சொன்னது போல ஆண்டவர் நாங்க வெளிச்சமாய் இருக்கணும் ஆண்டவரே. இருட்டுல இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக நீங்க இந்த உலகத்துக்கு வந்தது போல நாங்களும் வெளிச்சம் உள்ளவர்களாய மாற, உம்மை போல மாற எங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்ய எங்களை நீங்க வழி நடத்துவீராக. முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க கரை திரை இல்லாமல் காணப்படத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை அவ்விதமாய் வழி நடத்துவீராக. உம்முடைய கிருபை ஒன்றே எங்களுக்கு தேவை. ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். மேய்ப்பரு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.